ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் கிளியர் சீசன் 1 எபிசோட் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு பாருங்க. எல்டர் வந்து அந்த சீக்ரெட் டீமுக்குள்ளே என்டர் ஆகுறோம்னா நம்ம வந்து காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படியே இந்த இடத்துல அந்த காம்படிஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சண்டை வந்து போய்கிட்டு இருக்கும். அதோட போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங் அந்த பொண்ணு அடிக்காம இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்து நீ வந்து ஏமாத்துற அந்த மாதிரிலாம் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா. அவன் கொஞ்சம் ஏதாவது பவுடர் வந்து தூக்கி போட்டுருவா. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். இந்த சண்டையோட வின்னர் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அங்கே எல்லாரும் என்ன அந்த பொண்ணு இந்த மாதிரி ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பிரின்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, சண்டைனா நேர்மை இருக்கணும். இப்போ பாருங்க நான் எப்படி போய் சண்டை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவன் தான் வந்து சண்டைக்கு போறான். எல்லாரும் ஃபைட் பண்ண வருவானு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துட்டானுங்க. அப்படியே அதில் ஒருத்தன் என்ன சொல்றான், என் கை உடஞ்சிச்சுன்றா. இன்னொருத்தன் என்ன சொல்றான், எனக்கு பயங்கரமா காயப்பட்டுருச்சுன்றா. இந்த சண்டையில பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சண்டை போடாமலே வின் பண்ணிட்டா. கீழே இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், என்னடா இது சண்டையே நடக்கல வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பிரின்ஸ்ன்ற காரணத்தினால அவன் கூட அவனுமே அந்த சண்டை போடல. அப்படியே எல்ட்ரு கூட கிட்ட சொல்கிறாரு, அவன் பார்த்தீங்களா சண்டையை கூட மெயின் பண்ணிட்டான். அடுத்து நம்மளோட ரெண்டாவது ஸ்டோன் தான், அதாவது இந்த பொண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைட் வருது. இவனுங்கெல்லாம் சண்டை போடுவான்னு பார்த்தா இவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மாறி இவனுங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி அவனுக்குள்ளேயே வந்து சண்டையை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடறானுங்க. அதுலேயே ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த அழகான பொண்ணு எனக்கு தாண்டா அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது இவளுக்கு செம கடுப்பாயிடுது. உடனே இவ பார்த்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்கு மொத்த பேர் காலியாகிறானுங்க. இவ தான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையோட வின்னர். அப்படியே சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஃபோர்த்து ஸ்டூடெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா சண்டை போகிறதுக்கு ஸ்டிக்கை வந்து தேடிக்கிட்டு இருக்கான். இது நல்லா இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல மொத்த பேர் அடிச்சு பறக்க விட்டுறான். அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையோட வின்னர். அடுத்தது இந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணுக்கு தான் சண்டை. அப்படியே வருவா ஒரே அட்டாக்ல அடிச்சு பறக்க விட்டுருவா. அப்படியே அங்கிருந்து எல்லாரும் சாக்காயிறாங்க, யாரும் அந்த பொண்ணு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிமானிக் எப்செக்ட்ல இருந்து ஒருத்தர் வருவான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா இவனு. அவன் வந்து அங்கிருந்து எல்லாத்தையும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்களோட அட்வைஸ்லாம் கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அப்புறம் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டே அண்ட் செக்டோட லீடர் சொல்றாடே, உங்க செக்ட் ரொம்ப மோசமான செக்ட், உங்களெல்லாம் காம்படிஷனில் கலந்து வைக்க முடியாது, ஒழுங்காக கிளம்புற அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த யூனியன் என்ன சொல்லுவோன்னா, நான் காம்படிஷனில் கலந்து கூடாதுனால ரூல்ஸ் இருக்கா, நான் அது மட்டும் இல்லை நீ வந்து என்னை பார்த்து பயப்படுறடா, நீ மற்றவங்களோட ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டி செக்டரோட லீடரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் மாறி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டி செக்டரோட லீடர் சொல்லுவான், நீ மட்டும் ஏதாவது காம்படிஷனில் தப்பு பண்ணால் அவன் நீ சும்மா விட மாட்டேடா அப்படின்னு. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயிட்ட கேட்குறான், மாஸ்டர் இந்த டிமானிக் ஏப் செக்ட்னா யார் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எல்டர் டக்குன்னு எனக்கு அதை பற்றி சொல்ல அப்படி சொல்லுவானா. அப்படியே எல்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவனுங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான ஆளுங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கதை சொல்லிட்டு இருக்கிறான். எல்டர் கதை சொல்லிட்டு இருக்காருல, அதை ஹீரோ நிறுத்த சொல்லிடுவான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று தான் அந்த இன்னும் கூட சண்டை போட போகிறான். ஹீரோ சொல்லி அனுப்புறான், டே அவெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு, கொஞ்சம் பார்த்து சண்டை போகிறான் அப்படின்னு. அவன் ஃபர்ஸ்ட் ஒன்று போயிட்டு அந்த ஸ்டேஜுக்குள்ளே இறங்குவானா. அப்படியே ரெண்டு பேரும் வந்து அவனை பொழந்து கட்டிடுறாங்க. அந்த இன்னும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கி போட்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ், ஆமாம் நீ பார்க்காது ஏன் பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அவன் கடுப்போயிராண்டே திருப்பி அப்படி சொல்லாதான்னு சொல்லுவானா. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று திருப்பி அவன் நிஜமாவே நீ பொண்ணு மாதிரி தான்டா இருக்கு அப்படி சொல்கிறேன். மாறி இவனுங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த இன்னும் அடிச்சு போட்ட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நீட்டில் யூஸ் பண்ணி இன்னும் அட்டாக் பண்ணுவான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதை தடுத்து இன்னும் காப்பாற்றினா, இன்னும் காப்பாற்றின காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விட்டு கொடுத்துறான், நீ அந்த சண்டையில் ஜெயிச்சுட்டா வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கடுப்போயிராண்டே வாடா நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் யார் வந்து கொடியை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் ரவுண்டை காட்டுக்குள்ளே தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த காம்படிஷன் நடத்திட்டே அந்த ஜென்ரல் தான் அப்படின்றதால பிரின்ஸுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணுவாரு. இந்த ரவுண்டில் என்னோட திறமையை பார்ப்பீங்க அப்படின்னு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் அந்த கொடி வந்துடுது. பிரின்ஸில் கத்தார முச்சிடறான், ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு. முன்னால் பார்த்தா இன்னும் நிறைய கொடி அப்படியே கூஞ்சி கிடக்குது. பிரின்ஸுக்கு அந்த ஜென்ரல் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காரு. அப்படியே அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணை காட்டினா அங்கே ஒரு ரெண்டு பேர் வந்து நீங்கள் திரும்ப ராஜ்யத்துக்கு வரணும் அரசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணோட கிங்டத்துலேருந்து வந்தாலும் அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு என்ன சொல்கிறான், இல்லை என்னால் திரும்ப வர முடியாது, இப்போ நான் இம்மோர்டல் செக்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னோட மாஸ்டரை மீறி நான் வர முடியாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அவர் பயங்கர பவர்ஃபுல்லான அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உங்களை போக விட மாட்டார்னா அவருக்கு இன்னைக்கு நைட் நாங்கள் மயக்க மருந்து கொடுத்துறோம், அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை ட்ரெஸ் பொண்ணு கடுப்பு போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நான் கடத்தி கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறேன் நான் அப்படி சொல்லிட்டு கத்துவலாம். அவங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டையும் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டையும் காட்டினா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ரெண்டு பேர் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை அப்படியே அடிச்சு பறக்க விட்டு அந்த கொடி எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்து டே நீங்கள் ரெண்டு பேரும் சுத்த வேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க
சொல்கிறாங்க தெரியுமா, உன்னால முடிஞ்சா நீ போயிட்டு அவங்க கிட்ட இந்த கொடி எடுத்துட்டு வைப்பா அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவானுங்களா. அடுத்தது அப்படியே நம்ம 2 ஸ்டூடெண்ட் வந்து பேசிக்கிட்டு அந்த இடத்துல போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ காப்பாத்துங்கன்னு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளுங்க போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களா. அப்போ சொல்கிறேன் எனக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுருச்சு, நான் சாக போகிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணலான்னு போவானா. அப்போ 2வது ஸ்டூடெண்ட் சொல்கிறாடே அவளுக்கு ஹெல்ப் பண்ணாதரா, நம்மளை ஏமாத்துறா, அவளுக்கு அடிப்பட்ட மாதிரி தெரியல அப்படி சொல்லுவா. அப்போ அவள் இன்னும் பயங்கரமாக ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடா. என்னை வந்து ஒரு குரூப் வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பயங்கரமாக அடிப்பட்டு பிளட் லாஸ்லாம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன் அப்படிலாம் சொல்கிறேன். அப்போ கூட நம்ம 2வது ஸ்டூடெண்ட் அவளை நம்பவே மாட்டேங்கிறா. அவள் மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கப்பட்டு அவளுக்கு ஹெல்ப்லாம் சொல்லிட்டு போவா. அப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட் கேட்குறா, நீ டியாண்டோ செக்டர் சேர்ந்தவ தான் அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், ஆமா நான் டியாண்டோ செக்டர் சேர்ந்தவ தான், என்னோட சீனியர்ஸ்லாம் என்ன தப்பாக இருந்து ட்ரீட் பண்ணாங்க, இந்த விஷயத்தை போயிட்டு நான் என்னோட மாஸ்டர் கிட்ட சொன்னா, என்னோட மாஸ்டர் ரொம்ப மோசமான ஆளாக இருந்தான், அவன் கேடல இருந்து எப்படி நான் தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவளை தூக்கிட்டாங்க அந்த போக ஆரம்பிச்சான். நேராக ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே ஹீரோவோ யார் அப்படி சொல்லிட்டு சிஸ்டம் மூலமா ஐடியில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறான், சூப்பராக தம்பி, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான், நீ என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லிக்க எனக்கு பெருமையாக இருக்குது அப்படி சொல்லுவான். உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் நீங்கள் இவளை காப்பாற்ற போறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவளை பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு எப்படி அவளை காப்பாற்றுன்றதே தெரியாது இல்லையா. ஹீரோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு ஹீரோ என்ன சொல்லிடுறானா, இங்கே இருக்கிற யாராவது இவளை காப்பாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிவார்டு கொடுப்பட்டா அப்படியே சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம எல்டர் வந்துடுறாரு. எல்டர் வந்து என்ன சொல்கிறேன்னா, மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன பசங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது, என்கிட்ட விட்டுருங்க, நான் எப்படி பார்த்துக்கிறேன், நான் எப்படி அவளை காப்பாற்றுறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொண்ணு கனவழிச்சு பார்க்குறா. அப்படியே அந்த பொண்ணுகிட்ட அந்த எல்டர் கேட்குறாரு, என்னம்மா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருக்கா அப்படி சொல்லுவாளா. சரிவா சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இவர் இவ்வளோ கடுப்பா இருக்காருன்னு பார்த்தா ஹீரோ ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ மொக்கையா கொடுத்துட்டு இருக்கா, அதான் இவ்வளோ கடுப்பா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணுகிட்ட நம்ம எல்லாம் கேட்குறாங்க, என்னம்மா நல்லா இருக்கியானே. அந்த பொண்ணு அப்படியே வந்து மனசுக்குள்ள இவங்களை எப்பறம் ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு பச்சை கலர் ஜெட் பெயிண்டட் எடுத்து இதுதான் ஏற்றுறதுக்கு, இதை நீங்க வச்சிங்க அப்படி சொல்லுவா. இதுதான் எங்க அப்பா அம்மா என்கிட்ட கடைசியாக கொடுத்தது அப்படின்னு நம்மளால சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு வந்து யோசிக்கிறா, அப்போ இவங்களும் என்ன மாதிரி ஒரு அனாதையா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துல ஒரு ட்ராமாவா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஜெட் பெயிண்டட் தான் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நீங்க வச்சுக்க அப்படின்னு அந்த ஹீரோ கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா இதுக்கப்புறம் நான் எங்க போறேன், எனக்குன்னு அந்த இடமே இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கர ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கதறி கதறி அழுவுறா. அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாலே, அதனால அந்த குட்டி பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு வந்து பயங்கர ஃபீலிங்காக போயிடுது, நம்ம அப்பா அம்மா கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவள் போயிட்டு ஹீரோட்ட சொல்கிறான், மாஸ்டர் இவங்களையும் நம்ம இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. உடனே அவன் நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், நான் வந்து விவசாயம் பண்ணுவோம் அப்படி இப்படி சொல்லுவாள். ஹீரோ சொல்கிறேம்மா எங்கள் செட்டில் அந்த மாதிரி அந்த இடமே இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், நீ வேணா என் கூட வந்து சேர்ந்துறே, அதை ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்போம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுவா. அவள் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்ததுக்காக சிஸ்டம் ரிவார்டு கொடுக்கணும்னு பார்த்தா உனத்தி கொடுக்காது, குட் பை சொல்லிட்டு போயிடுது. ஆனால் நம்மளோட செகண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு மட்டும் இவன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கு வந்து மசாஜ் எல்லாம் வந்து பண்ணி விட்டுக்கிட்டு இருப்போம். எல்லோரும் சூப்பராக இருக்குது நீ மசாஜ் பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறந்து இவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து பயங்கர டேலண்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவனோட ஸ்டோரி, அப்புறம் செகண்ட் ஸ்டூடெண்டோட ஸ்டோரி, அந்த குட்டி பொண்ணோட ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரோட ஸ்டோரியுமே வந்து சொல்கிறான். அப்போ தான் நாங்கள் மாஸ்டர் மீட் பண்ணோம், அவர் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணார், அவர் தான் எங்களோட கடவுள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இன்னும் ஈரோட இருக்கார் அந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படியே எல்லாரும் சாக்காயிருவாங்க. இல்லை நான் அப்படி சொல்லுங்க, நான் அவர் வந்து மீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே நல்லா மாறிடும் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பேச்சை மாற்றி விட்டுருவா. அவன் அந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அப்படியே இவங்களா பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சுவா அந்த செட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா போல, ஆனால் இதுக்கப்புறம் கவலை கிடையாது, நம்ம மாஸ்டரை மீட் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமாக தான் இருக்க அப்புறம் அப்படிலாம் வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையுமே கொஞ்சம் ஆளை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில்